أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் அப்பாசிய கிலாபத்தின் இரண்டாவது கலீஃபாவாக பொறுப்பேற்ற அபு ஜாஃபர் மன்சூருடைய ஆட்சி கால நிகழ்வுகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் மதீனாவில் முகமது மஹதி செய்த கிளர்ச்சியை பற்றியும் ஹனபி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட சோதனைகளை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சா வழியில் உள்ள நிரபராதிகள் பலரும் ஈவு இரக்கமின்றி மதீனாவில் கொலை செய்யப்பட்ட தகவலை தெரிந்து கொள்கிறார் மஹதி. இனிமேலும் காலம் தாழ்த்துவது சரியில்லை என்று அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அபு ஜாஃபருக்கு அளித்த வாக்குறுதியை மக்கள் மறுத்துவிட்டு தனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இப்பொழுது மகதிக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. முதல்ல தன்னுடன் இருந்த 150 ஆதரவாளர்களுடன் மதீனாவில் உள்ள சிறைச்சாலைக்கு செல்கிறார் மகதி. அங்கு ஏற்கனவே ஈராக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கைதிகள் போக மீதி அடைக்கப்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்துவிட்டு பிறகு ஆளுநர் இல்லத்திற்கு செல்கிறார். அங்கு தீவிர ஆலோசனையில் இருந்த மதீனாவின் ஆளுநரான ரஃபாக் என்பவரையும் அவருடன் இருந்த அதிகாரிகளையும் கைது செய்கிறார்கள் மகதியின் ஆதரவாளர்கள். அதன் பிறகு மகதி தனது சகோதரர் இப்ராஹிமிற்கு தான் மதீனாவில் கிளர்ச்சி செய்து கொண்டிருப்பதைப் போல அவர் பஸ்ராவில் கிளர்ச்சி செய்யும்படி கடிதம் அனுப்புகிறார். அதன் பிறகு நேராக மஸ்ஜிதுக்கு செல்கிறார் மகதி. அங்கு மக்கள் முன் உரை நிகழ்த்துகிறார். அபு ஜாஃபரின் தீய குணங்களையும் அவரது அராஜக செயல்களையும் மக்களிடம் விலக்கிவிட்டு தனக்காக ஆதரவு கேட்கிறார் மகதி. கூடியிருந்த மக்கள் அனைவரும் இப்போ அபு ஜாஃபருக்கு அளித்த ஆதரவை முறித்துவிட்டு மகதிக்கு ஆதரவாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். மகதி மதீனாவில் கிளர்ச்சி செய்து கொண்டிருப்பதை பற்றியும் ஆளுநர் ரஃபாக் கைதான தகவல்களும் 9 நாட்களுக்கு பிறகுதான் அபு ஜாஃபருக்கு தெரியுது. இப்போ கலீஃபா மன்சூர் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைகிறார். மகதிக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்காக ஒரு கடிதம் அனுப்புகிறார் மன்சூர். அதனுடைய சாராம்சம் என்னன்னா, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் ஆதரவாளர்களுக்கும் நான் மன்னிப்பும் உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பும் வழங்குகிறேன். அதோட உங்களால் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கும் கூட நான் மன்னிப்பு வழங்குகிறேன். அதோட 1,00,000 திரகங்கள் உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன். இன்னும் உங்களது தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன். உங்கள் விருப்பங்கள் எதுவானாலும் நிறைவேற்றி வைக்கப்படும். நீங்கள் விரும்பும் நகரில் வாழ்வதற்கும் அனுமதிக்கப்படுவீர்கள். பாதுகாப்பும் மன்னிப்பும் வழங்கப்பட்ட யார் மீதும் ஒருபோதும் குற்றம் சுமத்தவோ தண்டிக்கப்படவோ மாட்டாது. இதில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்றால் உங்கள் பிரதிநிதியை அனுப்பி என்னுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். அதனால் அனைத்து வகையிலும் நீங்கள் நம்பிக்கையுடன் வாழலாம். இதுதான் இந்த கடிதத்தினுடைய சாராம்சம். இப்போ இதற்கு பதிலளிக்கும் வகையில மகதி ஒரு கடிதம் அனுப்புகிறார் கலீஃபா மன்சூருக்கு. அதனுடைய சாராம்சம் என்னன்னா, நீங்கள் எனக்கு வழங்கியது போன்ற பாதுகாப்பை உங்களுக்கு நானும் வழங்குகிறேன். உண்மை என்னவென்றால் கிலாபத் எங்களுடைய உரிமையாகும். எங்களுடைய உரிமையை நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள். கிலாபத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பதிலும் வாக்குறுதியை காப்பாற்றுவதிலும் உங்களை விடவும் நான் தான் அதிக தகுதியுடையவன். இப்பொழுது என்னிடம் நீங்கள் கூறுவது போல இதற்கு முன்பு நீங்கள் சிலருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள் என்றும் எனக்கு தெரியும். அவர்களுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பும் மன்னிப்பும் வழங்கினீர்கள் என்றும் எனக்கு தெரியும். அப்துல்லா பின் அலிக்கும் அபு முஸ்லீமுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பும் மன்னிப்பும் வழங்கினீர்களோ அதுபோலத்தானே எனக்கும். இதுதான் அந்த கடிதத்தினுடைய சாராம்சம்.
இப்போ இந்த முகமது மகதியின் கடிதத்தை வாசித்த அபு ஜாஃபர் மிகுந்த கோபத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார். இறுதியில் மகதியை எதிர்த்து போரிட ஒரு பெரும் படையை தன்னுடைய தந்தையின் சகோதரரான ஈசா பின் மூசாவின் தலைமையில மதினாவை நோக்கி அனுப்பி வைக்கிறார் அபு ஜாஃபர். படையை அனுப்பி வைக்கும் முன் அபு ஜாஃபர் ஈசா பின் மூசாவின் சொல்றாரு, மகதி நல்லபடியாக நடந்து கொள்வார் என்றால் அவருக்கு மன்னிப்பும் பாதுகாப்பும் கொடுங்கள். அவர் தலைமறைவானார். அவருக்கு நெருக்கமானவர்களை கைது செய்து அவருக்கு ஆதரவாக இருந்த அபு தாலிப் கிளையினரின் பெயர்களையும் பதிவு செய்து அவர்களை என்னிடம் அனுப்பி வையுங்கள். இதற்கு உடன்பட மறுப்பவர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் பறிமுதல் செய்யுங்கள். இவ்வாறு உத்தரவிடுகிறார் அபு ஜாஃபர் மன்சூர். இப்போ ஈசா பின் மூசா ஒரு பெரும் படையோடு மதனாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அறிந்து கொள்கிறார் மகதி. இப்போ அவர் மதினாவை விட்டு வெளியே சென்று போரிடுவதா அல்லது மதினாவிற்கு உள்ளே இருந்து தற்காத்துக் கொள்ள போரிடுவதா என்று தன் ஆதரவாளர்களோடு ஆலோசனை செய்கிறார் மகதி. இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கந்தக் என்ற அகழி போரில் பயன்படுத்தப்பட்ட அந்த அகழிகளை சீரமைக்கும்படி உத்தரவிடுகிறார் மகதி. அதன் பிறகு ஈசாவின் படைகள் மதினாவுக்கு அருகில் வந்து விட்டார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் மதினாவுக்கு வெளியே சென்று போரிடுவதற்கு உத்தரவிடுகிறார் மகதி. இவ்வாறு அவர் உத்தரவிட்டது மகதிக்கு மாபெரும் தவறாக முடிந்தது. காரணம், மதினாவை விட்டு வெளியே வந்த அந்த மக்களின் பெரும்பாலானவர்கள் ஈசாவின் படைகளுக்கு பயந்து குடும்பங்களுடன் பாதுகாப்பை தேடி மலை பகுதிகளை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் ஈசாவை எதிர்த்து போரிட மிக சிறிய அளவிலான மக்கள் மட்டுமே மகதியுடன் இருந்தார்கள். இப்பொழுது மகதி தான் தவறு செய்து விட்டதை உணர்ந்து மக்களை ஒன்று திரட்ட ஆட்களை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அது தோல்வியில் தான் முடிந்தது. இப்பொழுது ஈசா மதினாவிலிருந்து 4 மைல் தொலைவில் முகாமிடுகிறார். மகதி மக்காவிற்கு தப்பிச் சென்று விடாமல் இருக்க தன் படையின் ஒரு பகுதியை மக்காவுக்கு செல்லும் வழியிலே நிறுத்தி வைக்கிறார் ஈசா. அதன் பிறகு அவர் மகதிக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார். கலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் உமக்கு மன்னிப்பும் பாதுகாப்பும் அளித்திருக்கிறார். குர்ஆன் மற்றும் இறை தூதரின் வழியில் இதற்கு ஒரு தீர்வு காண உமக்கு அழைப்பு விடுக்கிறார். கிளர்ச்சியினால் ஏற்படும் பின் விளைவுகளை முன்வைத்து கலீஃபா உங்களை எச்சரிக்கிறார். இவ்வாறு ஈசா மகதிக்கு தகவல் அனுப்புகிறார். இந்த தகவலுக்கு பதிலடியாக மகதி உயிர் பயத்துடன் முதுகை திருப்பிக் கொண்டு ஓடுகிறவன் நான் அல்ல என்று பதில் அனுப்புகிறார். இது நடந்தது ஹிஜ்ரி 145ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 14ஆம் நாளன்று. இப்ப உயரமான ஒரு இடத்திலிருந்து மதீனத்து மக்களுக்கு உரத்த குரலில் அறிவிப்பு செய்கிறார் ஈசா. மதீனத்து மக்களே, முகமது மகதிக்கும் எனக்கும் இடையே நீங்கள் தலையிடாமல் நடுநிலை வகிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் பாதுகாப்பு அளிப்பேன் என்று உரத்த குரலில் கூறுகிறார் ஈசா. இதை கேட்டு அந்த மக்கள் ஈசாவுக்கு எதிராக வசைபாட தொடங்கிவிட்டார்கள். உடனே ஈசா தன் முகாமிற்கு திரும்பிவிட்டார். அடுத்த நாள், அதாவது ரமலான் 15ஆம் நாள் அன்று முழு அளவிலான போர் தொடங்குகிறது. இரு அணிகளின் படை தலைவர்களுமே ஆச்சரியப்படுத்தும் அளவில் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஈசாவின் படை தலைவர்களுள் ஒருவரான குமைத் பின் கஹ்தபா என்பவர் தன் படையுடன் அகழியை கடக்க முயல்கிறார். ஆனால் மகதியின் வீரர்கள் அவர்கள் மீது அம்புகளை எய்து தடுக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் குமைத் அகழியின் ஒரு பக்கத்தை இடித்து விட்டு அகழியை கடந்து சென்று மகதியின் வீரர்களோடு நேரடியாக சண்டையில் ஈடுபடுகிறார். அகழியின் ஒரு பக்கம் இப்போ வலி ஏற்பட்டு விட்டதால ஈசாவின் படையினர் அகழியின் பல பகுதிகளை சமப்படுத்திவிட்டு குறுக்கே பாதைகள் அமைத்து குதிரை படைகளோடு உள்ளே நுழைந்து விட்டார். இந்த திடீர் தாக்குதலால் மகதியின் படை வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பிக்கிறார். போரின் இறுதி கட்டத்தில் மகதியுடன் வெறும் 300 வீரர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான்
பின்புறம் இருந்த மகதியை ஒருவன் ஈட்டியால் குத்துகிறான். மகதி நிலை உடைந்த போது குமைதின் ஈட்டி மகதியின் நெஞ்சில் பாய்கிறது. முன்னாலேயும் பின்னாலேயும் உடலில் பாய்ந்த அந்த 2 ஈட்டிகளுடன் முகமது மகதி தரையில் விழுந்து ஷஹீதாகி விடுகிறார். இப்போ தனது குதிரையிலிருந்து கீழே இறங்கிய குமைத் மகதியின் தலையை துண்டித்து ஈசாவிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார். மகதியின் இறப்பை தொடர்ந்து இப்போ ஈசா பின் மூசாவின் கட்டுப்பாட்டின் கீழ் மதீனா வந்து விடுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், மகதியின் மற்ற சகோதரர்கள் அதுபோல் ஹுசைர் ரலியல்லாஹு அவர்களின் கொள்ளு பேரன்மார்கள் போன்றவர்கள் மகதிக்கு ஆதரவாக போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தந்தைமார்கள் எதிரணியில் இணைந்து அப்பாசியர்களுக்கு ஆதரவாக, அதாவது கலிஃபா மன்சூருக்கு ஆதரவாக போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி கர்பலா நிகழ்வுகள் தந்த ஒருவித பய உணர்வு உமையாக்களை எதிர்த்து நிற்க அந்த கட்டத்தில் காஷ்மீரியாக்களுக்கு துணிச்சல் வரவில்லையோ, அதுபோல இப்பவும் இந்த அவலியர்கள் அப்பாசியர்களின் அராஜகத்தை கண்டு பயந்து அவர்களோடு கைகோத்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய எண்ணங்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அதுபோல அப்பாசியர்கள் மீது ஏற்பட்ட பயத்தின் காரணமாக முகமது மகதியின் பெரும்பாலான உறவினர்கள் கூட அவருக்கு ஆதரவு கொடுக்காததும் மகதியின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தான் பாக்தாத்தினுடைய புதிய கட்டுமான பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருந்தார் கலிஃபா அபு ஜாஃபர். அப்பொழுது அங்கு மாறுவிடத்தில் இருந்த மகதியின் சகோதரரான இப்ராஹிம் பாக்தாத்தில் இருந்து கூஃபாவிற்கு தப்பி ஓடிவிட்டார். இப்போ பாக்தாத்தினுடைய புதிய கட்டுமான பணிகளை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு பிறகு வரலாற்றுக்குள் வருவோம். ஆரம்பத்தில் ஈராக்கில் உள்ள அன்பார் என்ற நகரை தலைநகராக கொண்டுதான் ஆட்சி செய்து வந்தார் அப்பாசிய முதல் கலிஃபா அபுல் அப்பாஸ் சஃபா. அந்த நகரின் பக்கத்தில் அரண்மனைகளையும் அரசாங்க பணியாளர்களுக்கான குடியிருப்புகளையும் கட்டினார் அபுல் அப்பாஸ். இந்த புதிய குடியிருப்பிற்கு அவர் ஹஸ்மியா என்று பெயரிட்டார். அதன் பிறகு அபு ஜாஃபர் மன்சூர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஹிஜ்ரி 140ஆம் ஆண்டில் தனியாக ஒரு தலைநகரை கட்டமைக்க விரும்பி கிராமமாக இருந்த ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் பாக்தாத் நகரை உருவாக்கினார் மன்சூர். தொடர்ந்து 9 அல்லது 10 ஆண்டுகள் நடந்த இந்த பணிகள் ஹிஜ்ரி 149ஆம் ஆண்டில் முடிவடைகின்றன. இதுல 1,00,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 18 மில்லியன் தினார் செலவிடப்பட்டது. அதாவது இன்றைய மதிப்பில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்தில் 36 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிகிறது. பாக்தாத்தின் மைய பகுதியில் பள்ளிவாசலும் அதனை சுற்றி குடியிருப்புகளும் ஊரின் எல்கையில் வணிக நிறுவனங்களும் கட்டப்பட்டன. நகருக்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்த டைகரஸ் நதியை திருப்பி ஊரை சுற்றிலும் மேலும் ஊருக்கு நடுவிலும் ஓடுமாறு மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் காகித தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்ட அப்பாசிய கல்வியாளர்கள் மார்க்க சம்பந்தமான தகவல்களை காகிதத்தில் எழுதி நூல்களாக்கும் பணிகளை தொடங்கினார்கள். அப்பாசியர்களுடைய அறிவியல் வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் தான் தொடங்கியது. பாக்தாத் கட்டுமானம் நிறைவு பெற்ற பிறகு அப்பாசிய கிலாபத்து முடியும் வரை அவர்கள் பாக்தாதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார்கள் அப்பாசிய கலிஃபாக்கள். இப்பொழுது வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். பாக்தாத்திலிருந்து இப்ராஹிம் கூஃபாவிற்கு தப்பியோடி விட்டார் என்ற தகவல் இப்போ கலிஃபாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்ப இப்ராஹிமை பிடிப்பதற்காக பல பகுதிகளுக்கும் ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார் கலிஃபா மன்சூர். ஆனாலும் இப்ராஹிமின் இருப்பிடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்ராஹிம் கூஃபாவிலிருந்து பல இடங்களுக்கு மாறி இறுதியில பஸ்ராவுக்கு வந்து அடைகிறார். மகதியை எதிர்க்க அபு ஜாஃபர் மதீனாவுக்கு படையை அனுப்பிய அந்த காலகட்டத்தில் தான், அதாவது ஹிஜ்ரி 145ஆம் ஆண்டின் ரமலான் மாதத்தின் முதல் நாள் அன்றுதான் பஸ்ராவில் இப்ராஹிம் மக்களை திரட்டி கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறார். அந்த ரமலான் மாதத்தின் இறுதி நாள் அன்றுதான் மகதி கொல்லப்பட்ட செய்தி இப்ராஹிமுக்கு கிடைக்கிறது. அடுத்த நாள்
பெருநாள் தொழுகை. அப்பொழுதுதான் இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறார் இப்ராஹிம். இப்பொழுது அந்த பஸ்ரா மக்கள் மகதிக்கு பதிலாக இப்ராஹிமை கலிஃபாவாக ஆக்க முடிவு செய்து கிளர்ச்சியை தீவிரப்படுத்துகிறார்கள். இப்ராஹிமின் கிளர்ச்சியை அறிந்த கலிஃபா அபு ஜாஃபர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். சுமார் 50 நாட்கள் வரை அவர் உடை கூட மாற்றாமல் பெரும்பாலும் தொழுகை விரிப்பிலேயே இருந்தாராம். அந்த நேரத்தில் தான் மகதியை வீழ்த்தி விட்டு மதினாவிலிருந்து ஈசா பின் மூசாவின் படை வந்து சேர்கிறது. இப்போ கலிஃபா மன்சூர் அந்த படையை பஸ்ராவை நோக்கி அனுப்பி வைக்கிறார். பஸ்ராவில் இப்ராஹிமும் சுமார் 1,00,000 வீரர்களை கொண்ட ஒரு பெரும் படையுடன் ஈசாவின் படையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். போர் தொடங்குகிறது. மிகவும் வீரத்தோடு இப்ராஹிமின் படை வீரர்கள் போரிட்டாலும் அனுபவமும் போர் திறமையும் கொண்ட ஈசாவின் படைக்கு முன்னால இப்ராஹிமின் படை ஈடு கொடுக்க முடியவில்லை. இறுதியில் இப்ராஹிமின் படை சிதறி ஓட ஆரம்பிக்கிறது. இப்போது இப்ராஹிமோடு 4000 வீரர்கள் மட்டுமே களத்தில் இருக்கிறார். இறுதியில் இப்ராஹிமின் படை தோற்கடிக்கப்பட்டு இப்ராஹிம் கொல்லப்படுகிறார். வழக்கம் போல இப்ராஹிமுடைய தலை துண்டிக்கப்பட்டு கலிஃபா அபு ஜாஃபர் மன்சூருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இது நடந்தது ஹிஜ்ரி 145ஆம் ஆண்டு துல்காதா மாதம் 25ஆம் நாள். இவ்வாறாக கலிஃபாவுக்கு தொடர் பிரச்சனையாக இருந்த முகமது மகதியும் இப்ராஹிமும் கொல்லப்பட்ட பிறகுதான், அதாவது ஹிஜ்ரி 145ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் கலிஃபா அபு ஜாஃபர் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிக்கிறார். முகமது மகதி மற்றும் இப்ராஹிம் ஆகியோரின் பிரச்சனைகளால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஹனஃபி இமாம், மாலிக் இமாம் போன்றவர்கள் அனுபவித்த சித்திரவதைகளை இப்பொழுது நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். உமையா கலிஃபா அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் பிறந்த ஹனஃபி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உமையாக்கள், அப்பாசியர்கள் என்ற இந்த இரு வம்சத்தினரின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவங்க. இப்போ இந்த ஆட்சியாளர்கள் இறை தூதரின் குடும்பத்தார்களை கொலை செய்ததையும் அவர்களை அவமரியாதை செய்ததையும் ஹனஃபி இமாம் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. உமையா கலாபத்தின் கடைசி கலிஃபாவான 2ஆம் மர்வான் ஆட்சி காலத்தில் யசீத் இப்னு உமர் என்பவர் கூஃபாவில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கூஃபாவில் அரசாங்க நீதிபதியாக பதவியேற்றுக் கொள்ளும்படி மிகவும் வற்புறுத்துகிறார். ஆனால் நேர்மையற்ற ஒரு ஆட்சியாளரின் கீழ் தான் வேலை பார்க்க முடியாது என்று எண்ணிய இமாம் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்க மறுத்துவிட்டார்கள். இதனால கூஃபா ஆளுநர் ஆத்திரமடைந்து இமாம் அவர்களை கைது செய்து தினமும் 10 கசையடிகள் கொடுக்க உத்தரவிடுகிறார். இந்த நிகழ்வால் இமாம் அவர்கள் மன உறுதி அதிகப்பட்டதை தவிர குறையவில்லை. அதனால சில நாட்களில் ஆளுநர் இமாம் அவர்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிடுகிறார். விடுதலையான இமாம் அவர்கள் உடனே மக்காவிற்கு புறப்பட்டு சென்று ஹிஜ்ரி 136ஆம் ஆண்டு வரை அங்கேயே தங்கிவிடுகிறார். அதன் பிறகு ஹிஜ்ரி 136ஆம் ஆண்டின் இறுதியில் கலிஃபா மன்சூர் ஆட்சி பொறுப்பேற்கிறார். அவரது கொடுமைகளை இப்போ நேரில் கண்ட இமாம் அவர்கள் மிகவும் வேதனை அடைகிறார்கள். முகமது மகதியையும் அவருடைய சகோதரர் இப்ராஹிமையும் இமாம் அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருந்ததனால கலிஃபா மன்சூர் இமாம் அவர்களை சிறையில் அடைக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இமாம் அவர்கள் 2வது மர்வான் ஆட்சி காலத்தில் தலைமை நீதிபதி பதவியை ஏற்க மறுத்ததும் அதற்காக 100 கசியாடிகள் தண்டனையாக பெற்றதும் கலிஃபா மன்சூருக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் மறுபடியும் அவர் இமாம் அவர்களை அரசவைக்கு வர செய்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ஆனால் இமாம் அவர்கள் முன்பு கூறியது போல் இப்பொழுதும் அந்த பொறுப்பை ஏற்க மறுத்து விடுகிறார்கள். அதனால இமாம் அவர்களை கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருந்த பாக்தாத்திற்கு அழைத்து சென்று அங்குள்ள சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார் கலிஃபா மன்சூர். சிறையில் இருந்தவாறு கட்டிட பணிக்கான செங்கற்களை கணக்கெடுக்கும் பணியிலும் ஹனஃபி இமாம் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 146ஆம் ஆண்டு.
அப்பொழுது ஹனபி இமாம் அவர்களுக்கு வயது 66. இப்போ ஹனபி இமாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது கலிஃபா அபூ ஜாஃபருக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவது கூடும் என்ற ஒரு மார்க்க சட்ட கருத்தை அவர்கள் மக்களுக்கு முன் வைத்ததாகவும், அதனால் அவரது உணவில் விஷம் வைத்து அவர் கொல்லப்பட்டதாகவும் சில வரலாற்று குறிப்புகளில் கூறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவனே அறிந்தவர். இறுதியாக ஹனபி இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டு ஜமாத்துல் அவல் மாதம் பிறை 11 அன்று தனது 70வது வயதில் வஃபாத்தானார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் தான் தொடர்ச்சியாக மாலிக் இமாம் அவர்களுக்கு ஆட்சியாளர்களாக ஏற்பட்ட சோதனைகள் பற்றியும், கலிஃபா அபூ ஜாஃபர் மன்சூரின் இறுதி கால நிகழ்வுகள் பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.